தலையை வற்றச் செய்வதால் கண்கள், குகன் என்றால் ஆன்மாக்களின் இதய கோயிலை வசிப்பதால் புகழ், குக்குடகதாரி என்றால் சேவர் கொடியோ மங்கை ஏறி. வந்த நோக்கம் உன்னை தேடி வந்து என்ன எதுக்கு தேடி வந்து? மான் ஒன்றை தேடி வந்து. மான் ஒண்ணா? மானுக்கு இந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லையே. சம்பந்தம் இல்லாம எந்த இடத்துக்கு நான் வர மாட்டேன். சம்பந்தமே இல்லாம சம்பந்தத்தை உண்டாக்குறோம். சம்பந்தத்தை நீங்க உண்டாக்கலாம், இங்க வந்து உண்டாக்க முடியாது. மான் இருக்கு நான் சொல்றேன். என்ன இல்லன்னு நான் சொல்றேன். நான் சொல்றேன்ல. இல்லங்க இல்ல. இன்னும் இனத்தை காக்கு வேலி பயிரை காக்க இருக்கேன். அப்போ உலகத்துல ஒரு மாட்டு கொம்பு இருந்தா அந்த இனத்துக்கு ஈனா. அதானே உலகத்துல பெரிய விஷயம். சின்ன பிள்ளையில வலுப்பு வருமோ? கையில இரும்போட அலையில வலுப்பு வச்சுட்டு கடை கடை சிறுமுகம் எதையும் கவர்ந்திருக்க கண்ணப்பட கையிலே உள்ள கடை. அம்மா பரம்பரை வேட்டையா பஞ்சத்துக்கு வேட்டையா? எதுக்காக புதுமையா செய்யணும் முடிவு பண்ணா பரம்பரைக்கு இல்லையா பஞ்சத்துக்கு இல்லையா? திறமை இருக்கிற எந்த இடத்துல ஆடலாமையா? புதுமையா செய்யணும் எப்படி வேணா ஆடலாம். ஆமா உங்க அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? மூத்த சொல்லி வரும் உட்கார்ந்தத்திலே உலகத்தில் அனைத்து வேலையும் செய்யக்கூடிய சக்தி படைத்தவனுடைய உங்க தம்பி மணி கண்டத்திலே மணியை கட்டிக்கொண்டு காலகத்திலே மணிகண்டனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமா சின்ன பிள்ளையில வேட்டையாடையில எதுவும் கீழே விழுந்து செய்யலா? ஏப்பா இல்ல காலில் மஞ்சள் பத்து போட்டிருக்கீங்கள? உரை பாதுகாப்பு இடம் குறிஞ்சி அளவுக்கு அதிகமான இட நெருக்கடி. எந்த நெருக்கடி? இட நெருக்கடி. உங்க இடத்துல வந்து இருக்க செடி வந்து ரொம்ப நெருக்கடி. சூரியனின் ஒளியே உள்ளே புகழ முடியாத அளவுக்கு நெருக்கடி. படர்ந்து விசர்ஜிக்கிறார். எங்களுக்கு எது பிரச்சனை வந்துடக்கூடாதியா? எந்த இடத்துக்கு போனாலும் பாதுகாப்பு உரையோட போகும்போது எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? அப்ப உரை போட்டு உரையோட செய்யலாம்னு வந்திருக்கீங்க. அது வரைக்கும் பிரச்சனை இல்லாம நாம சொல்லுவோம். ஆமா பிரச்சனை அழகு முகத்துல தெரியும். உங்க அப்பா பேரு? அப்பாவை நம்பி. அம்மா நங்கை மோகி. அண்ணன் பிரச்சனை பேரு? அண்ணன் தம்பி மேல மூணு கீழே மூணு. இவ்வளவு நேரம் பேசி கண்டு தெரியல. தெரியாம தானே இருக்கேன். அப்புறம் உங்க அக்கா மகன் இளையம். எங்க அம்மா உங்க அப்பா கூட பண்றவளா? மானத்திரி வந்த நங்கி வழியை பார்க்க நினைச்சேங்க. நீங்க வந்த உடனே சுறுசுறுப்பா இருக்கீங்களே நினைச்சேன். நீங்க மான பிடிக்க வர பொம்பளை பார்க்கத்தான் வந்திருக்கேன். சம்பந்தமெல்லாம் விஷயத்தை பத்தி பேச சம்பந்தம் இல்லாம நான் எந்த இடத்துக்கு வர்றதுல பேசுறேன். நான் சொன்னேன் உனக்கு எது எப்படி மாப்பிள்ள சொந்த ஒண்ணு விட்டு போய் ஏன்னு கேட்டா எங்க அம்மா எங்க அப்பா காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க. அப்பவே லவ் பண்ண பிடிக்கல. அதுக்கு சொந்த ஒண்ணு விட்டு போக முடியுமா? எவ்வளவு நாள் பாத்துக்கிட்டே இருக்காது. எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா தாயை சேர்ந்த கோவில் மண்ணை தந்தை சொல்லிக்க மந்திரமொழி சொந்த வந்து விட்டு கொஞ்சம் எத்தனை வருஷங்கள் ஆச்சு. உங்க அப்பா ஏதோ பொம்பளை பிள்ளை கண்டது வளர்க்கறேன். ஆமா அடே மகனே உங்க அப்பா எப்படி என்னைய கூட்டிட்டு வந்தாரோ எங்க அம்மா சொல்ல உங்க அப்பா எப்படி என்னைய கூட்டிட்டு வந்தாரு அதே மாதிரி நீங்க எங்க அண்ணன் மகளை கூட்டிட்டு வந்துருக்கு. அதுக்கு நான் ஒத்துழைப்பு பண்ணணும். அதை காட்ட உனக்கு வேலை இப்ப என்ன? அதை காட்டு என்ன வேலைன்னா என்ன? நான் என்ன புரோக்கரையா? ஒரு விஷயம் தெரியுமா? குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லை. ஆமா குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லை. சொந்தக்காரங்க நிறைய இருக்கிற அப்படின்னா அங்க சொந்தக்காரங்க பண்ற தப்பு பூரா ஒவ்வொன்றையும் கூப்பிட்டு நம்ம நீ பண்ற தப்பு நீ பண்ற தப்பு சொல்லிட்டே இருந்த வச்சுங்க எவனுக்கு அப்படி பேச மாட்டேன். எவனுமே நம்மளோட பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் சட்ட போய போய் அப்படி அனுசரிச்சு போட்டு வச்சுக்காங்க. மாப்பிள்ள இருக்காங்க கவலை அனுசரிச்சு போற விஷயங்களை அனுசரிச்சு போகணும். அனுசரிச்சு போச்சு போற விஷயத்த போகணும். எல்லாத்தையும் போயிட்டு இருக்க முடியுமா? அடுத்த கவலையா அடுத்ததாவது உங்க தங்கச்சி தங்கச்சியா? எனக்கு தெரிஞ்ச அப்படி இல்லையே. இல்லங்க நான் கெட்ட பேர உள்ள உங்க தங்கச்சி தானே. அப்படி சொல்லு. உள்ள ரெண்டு பொம்பளை பிள்ளையா? அப்ப ஒண்ணு உங்க தங்கச்சி இன்னொன்னு உங்க தங்கச்சி. அப்ப ஏன் நினைச்சு உங்க உண்டாச்சு இல்லையா? நான் சொல்றேன் உன்னை நம்ப முடியாது. இப்ப உள்ள இருக்கிறது உங்களை பிள்ளை ஒண்ணு உன் தங்கச்சி இன்னொரு ஏன் தங்கச்சி. ஏன் தங்கச்சி ஓம் பொண்டாட்டி ஏன் தங்கச்சி உங்க உண்டாட்டி ஓம் பொண்டாட்டி உங்க உண்டாட்டி ஏன் பொண்டாட்டி சொன்னேன் நானு பாப்பேன் எனக்கு தெரியுமில்ல. இருக்கட்டும் எப்படி மாப்பிள்ள நமக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது. சரி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சொந்த பந்தம் பிரச்சனை வெளியே தெரியக்கூடாது. காட்சி வச்சு உரிச்சாலும் சரி சொல்லவே கூடாது. காரியம் என்ன முடியல. ஆமா போலமா நில்லுங்க வார கண்டா மாத்திருக்காங்க. ஆமா சரி இப்ப இதுல என்ன முக்கியமான விஷயம்னா அது நாட்டுக்குள்ளேயே இருக்கீங்களே வீட்டுக்கு போகிற வீட்டு இல்லவே கிடையாதா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க வந்து வெள்ளிமலைக்கு சொந்தக்காரு. ஆமா
ஐயா